இன்றைக்கி பன்னீர் மசாலா தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. இது வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ரொம்ப டேஸ்ட்டாக, அதே நேரத்தில் தோசையும் கிறிஸ்பியாக ஹோட்டலில் இருக்க மாதிரியே பண்ணிடலாம். இது ஒரு 10 நிமிஷத்துலேயே பண்ணி முடிச்சிடலாங்க. ஃபஸ்ட்டு இதை பண்ணுறதுக்கு ஒரு கடாயை சூடு பண்ணி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கங்க. அதில் 1 டீஸ்பூன் சோம்பு போட்டு தாளிச்சுக்கங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கங்க. இப்போ அதோட ரா ஃப்ளேவர்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கங்க. நெக்ஸ்ட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்ச தக்காளியே இதில் சேர்த்துக்கங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1.5 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கங்க. 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கங்க. மிளகாத்தூளும் கரம் மசாலா தூளும் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கங்க. இதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த ராஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு பன்னீரை ஒரு கிரேட்டரில் நல்லா துருவி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேணுங்கிற அளவு பன்னீரை இந்த மாதிரி துருவி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம இதில் மசாலாவில் ஊற்றின தண்ணி எல்லாமே நல்லா வற்றி சேர்ந்து வந்திருக்குங்க. இந்த டைமில் நம்ம துருவி வச்சுருக்கிற பன்னீரை அப்படியே இதில் சேர்த்துருங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு கிளறுங்க. 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அந்த மசாலா கூட பன்னீர் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகி வேகணும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தலையை அப்படியே மேலே தூவிடுங்க. இப்போ தோசைக்குள்ளே வைக்கிறதுக்கு பன்னீர் மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நீங்கள் சப்பாத்தி கூட சர்வ் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு தோசை ஊற்றிக்கிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா வீடியோவுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சூடான தோசைக்கல்லில் தோசையை மெல்லிசாக ஊற்றிட்டு மேலே எண்ணெய் ஊற்றிக்கங்க. அதுக்கு மேலே இந்த மசாலாவை அப்படியே பரப்பி விட்டுருங்க. இப்போ தோசையை 3 பக்கமும் மடக்கி விட்டு நல்லா ட்ரையாங்கிள் ஷேப்பில் எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஹோட்டல் ஸ்டைலில் மொறுமொறுப்பான பன்னீர் மசாலா தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.